எல்லாத்துக்கும் ஹாப்பி மார்னிங். காலையில் எழுந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக்காக நம்ம இந்த வேலையுமே செய்யல, கூட்டவே இல்லை. அவ்வளோ டஸ்ட்டு, அவ்வளோ மண் வந்துருந்துச்சுங்க. பொறுமையாக எழுந்திரிச்சு மாஸ்க் போட்டுட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலான்ட்டு கூட்டிகிட்டு இருந்தேன். செடிக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றவே இல்லைங்க. 1 வீக்காக என்னாச்சோ பாதி செடி காஞ்சிருக்குன்னு போய் பார்த்தேன். ஆனால் அதிசயமாக பார்த்தா அழகாக பூவெல்லாம் பூத்து இருந்துச்சு. ஏதோ மழை பெஞ்சிருக்கும் போல். அதனால நம்ம எல்லா செடியும் சேஃபர் சைடு இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாங்க. முல்லைப்பூ நான் வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் அளவாக தாங்க பூக்கும். ஆனால் இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டுகிட்டே இருப்பேன். கரெக்டாக ஊருக்கு போன சமயம் பார்த்து ஃபுல்லாக பூத்து முடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இந்த டைம் 1 வீக்காக நல்லா பூத்துருக்கும் போல். உங்கள் பூச்செடிகளும் பூக்கலினா இந்த மாதிரி நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற காய்கறி வேஸ்ட்லாம் போட்டு பாருங்கள். நல்ல ரிசல்ட் இருக்குது. அந்த எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பூ பூக்கிறதுல அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. திடீர்னு அக்கா கிட்டேருந்து ஒரு ஃபோன், நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து நேராக வரோம், பாப்பாலாம் மாயாக்குட்டியை பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு. நாங்களும் ஒரே ஹாப்பி ஆகிட்டோம். ஏன்னா சென்னை போய் 1 வீக் இருந்தோம், பாப்பாலாம் எங்களால் பார்க்க முடியல. ஃபைனலி அவங்க நம்ம ஊருக்கு வராங்கன்னு எங்களுக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு. மாயாக்குட்டியும் ரொம்ப குஷி ஆகிட்டேன். நீ நேராக போய் அவங்க